கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விற்று பிழைக்க வேறு நபர் பாருங்கோ. திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை 2020 எனும் மத யானை என்கின்ற நூலை எழுதி நம்மை எல்லாம் ஆற்றுப்படுத்தி இருக்கக்கூடிய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு முன்பாக கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன வேண்டுகோள் எல்லாருக்கும். இந்தியாவே இந்த கல்விக் கொள்கையில் சிக்கி திணறுதா உண்மை. யாரும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையில் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை மட்டும் தங்க தாம்பாளத்தில் தூக்கி இருந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லாரும் எந்திரிச்சு நின்று கை தட்டணும். முதல்ல இது அவருக்கு நாம் செய்கின்ற மரியாதை. அந்த அற்புதமான மனிதனுக்கு நம்மை காத்துக் கொண்டிருக்கிற காவல் தெய்வத்துக்கு நாம் கொடுக்கிற மரியாதை நான் கேட்கிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி. இந்த சிறப்பான கூட்டத்தினுடைய தலைவர் ஆந்திரவின் அடக்கிய சான்றாண்மை செல்வர் வந்துவிட்டோம் கோவைக்கு இனி என்ன நடக்குது பார் என்று சொல்லி சங்கிகளுக்கு சவால் விட்ட சரித்திர நாயகர் சகோதரர் மாரப்பன் அவர்களே, இதற்கு எனக்கு முன்பாக நோக்க உரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய எனது அன்பு தம்பி நீலகிருஷ்ண பாபு அவர்களே, வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய முனைவர் ரமேஷ் அவர்களே, முன்னிலை வகித்து அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர் கோகுல் உள்ளிட்ட தன்னிலை தாழாத தங்கங்களை, நன்றியுரை தமிழக இருக்கக்கூடிய நல்லவரே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்கிறேன். ஒண்ணு இல்லைங்க, புதிய கல்விக் கொள்கை 2020 இது போன்று இல்லையா? எவ்வளவு மோசமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா நாடே கொரோனாவை எப்படி விரட்டுவது, மக்களை எப்படி காப்பது, மக்களுடைய பிரச்சனைகளை எந்த இடத்தில் கொண்டு போய் சொல்லி எந்த இடத்தில் நாம் மருத்துவ உதவி பெறுவது என்று போராடி கொண்டிருந்த நேரத்துல இந்த என்ன பண்ணான்னா வீட்டு முன்னால எல்லாரும் பிளேட்டை வச்சு தட்டுங்கன்னு சொல்லி நம்மளை எல்லாம் பைத்தியாராட்டான். அது மட்டும் தான் நம்ம நினைச்சோம். ஆனா மிகப்பெரிய அளவில் நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்வில், நம்முடைய தமிழனுடைய வாழ்வில் இந்தியருடைய எதிர்காலத்தையே கெடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தில் இந்தியாவுடைய எதிர்காலத்தையே கெடுத்திருக்கக்கூடிய ஆட்சி மோடியுடைய ஆட்சி, மோசடி ஆட்சி. இதற்கெல்லாம் சாட்சி தான் இந்த கல்விக் கொள்கை. இந்த கல்விக் கொள்கை எப்படி நாம் ஏத்துக்கிறது? எல்லா மாநிலங்களும் ஏத்துக்கிறாங்கிறது வேற, தமிழ்நாடு ஏத்துக்கிறாங்கிறது வேற. ஏன் தமிழ்நாடு ஏத்துக்கிறாங்கிறது வேறன்னு சொன்னா நல்லா பாருங்க தெரியும். இந்த கல்விக் கொள்கையின்படி இடைநிற்றலை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு ஏதாவது ஒரு வகை இருக்கான இல்ல. 3ஆம் வகுப்பு படிக்கிற பையனுக்கு 5ஆம் வகுப்பு படிக்கிற பையனுக்கு என்று சொல்லி எல்லா பையன்களுக்கும் பொது தேர்வு வச்சு ஒவ்வொரு ஆண்டும் கழிச்சு நம்ம குழந்தைகளை படிக்க முடியாமல் செய்யக்கூடிய ஒரு கல்விக் கொள்கை இந்த கொள்கை. இது நாம் சொல்ல வேண்டியது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஆசிரியர்கள் கூட்டத்தில் நான் சொல்ல வேண்டியதில்லை. மாணவர்கள் அதிகமா படிச்சவங்க இங்க இருக்கீங்க, எல்லார்கிட்ட போய் சொல்றதுங்கிறதுக்காக சொல்றோம். இந்த மாணவர்களுடைய சூழ்நிலை என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை இவர்களுடைய லட்சியம் பாத்தீங்கன்னா பள்ளியில சேர்ற மாணவர்களுடைய எண்ணிக்கையில 50 விழுக்காடாவது கல்லூரியில போய் சேரணும். எப்பனா 2050க்கு பின்னாலே நிலைமையில பேசுறான். இதை நாம் 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே அடைந்து விட்டோம். காவிய தலைவர் கலைஞருடைய நண்பர்களால், காவியத்துறை கலைஞருடைய உடன்பிறப்புகளாய் நாம் அதை அடைந்து விட்டோம். இந்த நேரத்துல தான் எனக்கு ஒரு கேள்வி வருது. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, 10 புள்ள பெற்றவளுக்கு ஒரு புள்ள பெற்றவன் மருத்துவம் பார்த்தாலாம் சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. இது மாதிரி மனநிலையில தான் மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. இன்னைக்கு நான் ஒரு என்ஜினியர், ராஜீவ் காந்தி ஒரு வழக்கறிஞர், அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு நம்மை உருவாக்கி இருக்கிறது திராவிடம் என்பதற்கான உதாரணம் இங்க இருக்கு. இதே பாத்தீங்கன்னா எங்க தாத்தா படிச்சவர் கிடையாது, கைநாட்டு. எங்க அப்பா 5ஆம் வகுப்பு தான் படிச்சார். இன்னைக்கு நான் எப்படி படிச்சேன் சொன்னாங்க தோழர் ஆட்டோக்காரர் சொன்னார், அதான் வருதுன்னு. தானா வந்துருமா? தானா வந்துச்சுன்னா உத்தரப்பிரதேசம் வந்திருக்கணும்ல, யோகி ஆதித்யநாத் கொண்ட ஆட்சியில எல்லாரும் அந்த மாதிரி வந்திருக்கணும்ல.
வரலங்கிறதா உண்மையான நிலைமை. நம்மை படிக்க வேண்டும் என்று சொல்லி, நம்மை படிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்க சொல்லி கல்விக்கூடங்களை மிக அதிகமாக நிறுவி நம்மை எல்லாம் படிப்பதற்காக உருவாக்கிய இயக்கம் திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்தினுடைய தலைவராக தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த நேரத்தில் தான் பெண்களையும் கூடுதலாக படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி 8ஆம் வகுப்பு படித்த ஏழை பெண்களுக்கெல்லாம் திருமண உதவி திட்டமாக ரூபாய் 10,000 வழங்கிய பாசமிகு தலைவராக நம்முடைய இருந்தார். சரி, அந்த குழந்தைகள் என்ன பண்றதுன்னு பாக்குற போது ஒவ்வொரு இடத்திலும் குழந்தைகளுடைய கல்வி, நீ பள்ளிக்கூடம் வா உனக்கு பாடப்புத்தகம் தரேன், நீ பள்ளிக்கூடம் வா உனக்கு லேப்டாப் தரேன், நீ பள்ளிக்கூடம் வா உனக்கு இலவசமா பஸ் பாஸ் தரேன், நீ பள்ளிக்கூடம் வா உனக்கு சீருடை தரேன், நீ பள்ளிக்கூடம் வா உனக்கான கட்டணத்தை முழுமையாக குறைக்கிறேன், நீ பள்ளிக்கூடம் வா உனக்கு மத்தியான சாப்பாடு போடுறேன், நீ பள்ளிக்கூடம் வா உனக்கு காலையிலும் சேர்த்து சாப்பாடு போடுகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்பிற்கும் பாசத்திற்கும் அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்கின்ற வேலையை பார்த்தோமா? இந்த வேலையை எதுவுமே செய்ய முடியாத கையாளாகாத மோடி அரசு நம்மை இந்த கல்விக் கொள்கையின் மூலமாக நம்மை மட்டம் தட்ட பார்க்கிறார்கள். இவர்களிடமிருந்து நீ 2000 கோடி ரூபாய் தரமாட்டேன்னு சொன்ன, மும்மொழி கொள்கையை கொடுத்தினால்தான் தரவேன்னு சொன்னேன். தமிழ்நாடு என்பது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்கிற மாநிலம் அல்ல. இன்னும் சொல்ல போனா எந்த இடத்திலும் கட்டாய இந்தியை நாங்கள் அவசியம் எதிர்க்கிறோம் என்கின்றதான் எங்களுடைய பாலிசி. இதைத்தான் இப்ப மாறாட்டம் பண்ணிருக்கான். அவன் பார்த்தான், நம்ம 50 வயசு 60 வருஷத்துக்கு முன்னால நம்ம செஞ்ச வேலையை இப்ப மகாராஷ்டிரால செஞ்சுட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கீங்க நினைக்கிறேன், எல்லாருக்கும் தெரியும். இந்த மகாராஷ்டிரா செய்கின்ற வேலையைத்தான் நம்மையே 60 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஆற்றுப்படுத்தி மிகப்பெரிய அளவில் மாணவர் போராட்டத்தை உருவாக்கி அந்த பிரச்சனைகளில் இருந்து நம்மை காத்தவர் அறிஞர் அண்ணா. அந்த அண்ணாவுடைய தம்பியாய் வேலையில் நிற்பது நமக்கு பெருமை இல்லையா? அந்த அண்ணாவினுடைய தம்பியாய் நிற்பதிலே பெருமை கொள்கின்ற காரணத்தால் தான் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீ 2000 கோடி இல்ல 10,000 கோடி தர மறுத்தாலும் நாங்கள் எங்களுடைய கொள்கையில் உறுதியாக இருப்போம் என்று சொல்லி கொள்கை கோவேதகமாக இருக்கக்கூடிய தளபதியை நாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பெற்றிருக்கிறோம். இவருடைய பாதுகாப்புல நாம் இருக்கிற போது இந்த கல்விக் கொள்கை என்ற மறையானை நம்மை எதுவும் செய்து விடார், சந்தேகமே இல்லை. அவர் நம்மை காப்பார். எப்படி அந்த கல்விக் கொள்கை அந்த சந்தேகம் இல்லை எப்படி சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, இவர் இருக்கும் வரை பிரச்சனை இல்லை, திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை ஆளுகின்ற வரை பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்த எடப்பாடி போன்ற சங்கிகள், அதாவது பாப்பா ஒன்றரை பாப்பான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி சங்கில ஒன்றரை சங்கிலம் எடப்பாடி முன்னாள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. சங்கிலேயே ஒன்றரை சங்கியான எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் தமிழ்நாட்டை திரும்பவும் கையில் எடுத்தாங்கன்னா இந்த பொம்மையை வைத்துக் கொண்டு இவர்கள் செய்கின்ற வேலை என்னவாக இருக்கும் என்பதற்கு உதாரணத்தை நம்ம பார்த்துட்டு இருக்க தொடரல. இது போன்ற சூழ்நிலைகளில் மாணவர்கள் அரசியல்படுத்தப்பட வேண்டும். எங்கள் திராவிட இயக்க தமிழக துணை பொதுச் செயலாளர் தோழர் காசு நாகராஜ் அடிக்கடி சொல்வார், மாணவர்கள் அரசியல்படுத்தப்பட வேண்டும் சொல்வார். ஏன் மாணவர்கள் அரசியல்படுத்தப்பட வேண்டும்? மாணவர்கள் அரசியல்படுத்தப்பட்டால் மட்டும்தான் அவர்களுக்கான எதிர்காலத்தை அவர்கள் முடிவு செய்ய முடியும். இதுதான் உண்மை. அதை விட்டுட்டு அண்ணன் சொன்ன மாதிரி ஏபிவிபி வந்து நின்றுட்டு ஆசிரியர்களை மிரட்டுகின்ற சூழ்நிலை உருவாக்குறது என்று சொன்னால் கல்விக் கொள்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? மாணவர்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. கல்விக் கொள்கை வந்துச்சுன்னா மாணவர்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, ஆசிரியர்களுக்கு அதை விட பெரிய பிரச்சனை காத்துட்டு இருக்குது நண்பர்களே. இன்னும் நம்ம அதை பெருசா யாரும் வெளியே சொல்றது இல்லை. புதிய கல்விக் கொள்கை என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கை, அதாவது தேசிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசியா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியாங்கிற ஒரு பிரச்சனை போச்சு, அதனால வந்துச்சு. அந்த பிரச்சனை நேஷனல் தேசிய கல்விக் கொள்கை வந்து இப்ப வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டால் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய சூழ்நிலை என்ன என்று பார்த்தோம். அதே மாதிரி ஆசிரியர்கள் என்ன ஆகுது தெரியுமா? ஆசிரியர்களுடைய பணிமூப்பு அடிப்படையில் அவர்களுக்கான வேலைக்கான வாய்ப்பு இல்லை. பணிமூப்பு அடிப்படையில் அவர்களுக்கான பணி பதவி உயர்வு இல்லை. நீ என்ன செய்ய போற அப்படிங்கறத உங்களுடைய வேலையை திட்டமிடுதல் அப்படின்னு கொண்டு போய் நிறுத்துறாங்க. கொண்டை நிறுத்தும் போது என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய தலைமை ஆசிரியர் உங்களுக்கு என்ன எழுதி கொடுக்கிறாரோ அதை பொறுத்தான். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களை மாணவர்களிடம் பாடம் எடுக்க அனுமதிக்க போகிறோம். சமூக ஆர்வலர் யாருங்க? யாருங்க சமூக ஆர்வலர் தெரியுமா உங்களுக்கு? சமூக ஆர்வலர் வர்றவங்க எல்லாரும் யாரு? தொலைக்காட்சியில பாருங்க. திமுக வர்றவனெல்லாம் நம்மால இருப்பான், திராவிட இயக்க கருத்தியலாளர்கள் நம்மால இருப்பான். நம்முடைய தோழர் ராஜீவ் காந்தியோட அங்கிட்டு பாத்தீங்கன்னா விவாதம் பண்றவன் யாரு பண்றாங்க தெரியுமா? நித்யானந்தம் ஒரு மிகப்பெரிய சமூக ஆர்வலர் இருக்கிறான். பார்த்திருப்பீங்களா?
சேலத்தோடு அதை விட பெரிய சமூக ஆர்வலர் வருவான். இது மாதிரி ஆட்கள் தான் சமூக ஆர்வலர்கள். எஸ்ஆர் சேகர் வருவான். இவன்லாம் தான் சமூக ஆர்வலர். அவன் என்ன சொல்லி கொடுக்க போறான்? புராணங்கள் இதிகாசங்களை பற்றி சொல்லிக் கொடுக்க போறான். புராணங்கள் இதிகாசங்களை பற்றி அவன் மாணவர்களிடம் சொல்லுகின்ற பொழுது என்ன நடக்க போகுது, புராணம் என்ன, இதிகாசம் என்னன்னு விளக்கம் சொல்ல அதுக்கான நேரமாய் போயிட்டே இருக்கும். புராணத்தை இதிகாசத்தை வைத்துவிட்டு அறிவியலை படி, ஆன்மீகத்தை வீட்டில் வை, அறிவியலை பள்ளியில் வைனார் அற்புத தலைவர் கலைஞர். அறிவியல் படி நம்முடைய வாழ்க்கை வேணுமா, ஆன்மீகப்படி வாழ்க்கை வேணுமான்னு கேட்டா, ஆன்மீகப்படி வாழ்க்கைக்கு தயாராக இருப்பவர்கள் தன்னை அடிமைத்தனத்துக்கு தயாராகி கொண்டுறான் என்பதான் உண்மை. எல்லாருக்கும் தெரியும். நாலு வருடத்தை பத்தி பேசுவோம், பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு வருடம் எந்த நிலைமையில் இருக்கு, நம்ம எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வருடம் 2 தான், வடநாட்டுல தான் மீதி 2 வருடம் 4 வருடமா இருக்குங்கிற பிரச்சனை வரும். அதையும் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த புதிய கல்விக் கொள்கை 2020 என்று சொல்லக்கூடிய மத யானை ஒரு மிகப்பெரிய காடுங்க, மிகப்பெரிய காடு. அந்த காட்டுல ஒரு உருவம் இருக்கும். அந்த பெரிய உருவமா எது இருக்குன்னா யானை இருக்கும். யானைகள் கூட்டம் கூட்டமா வாழ்ந்துட்டு இருக்கும், பார்த்திருப்பீங்க. யானைகள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்துட்டு இருக்கிற யானைகள்ல ஒரு யானைக்கு மடம் முடிச்சதுன்னு வைங்க, ஒரே ஒரு யானைக்கு மடம் முடிச்சதுன்னா அந்த யானை அந்த காட்டையும் அடிக்க பார்க்கும். மிகப்பெரிய அளவில் அந்த யானையினுடைய வேகம், அந்த யானையினுடைய சேதம், அந்த யானை செய்யக்கூடிய சேட்டை எல்லாம் தாங்கவே முடியாது. நீங்க நம்ம ஊரோட கேரளாவில் பாத்தீங்கன்னா கூடுதலா இருக்கு. ஏதாவது ஒரு கோயில் யானைக்கு மதம் பிடிச்சிருந்தா அந்த யானை பாத்தீங்கன்னா பாகனையவே கொல்லும். புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்து இருக்கக்கூடிய பாகன் யாரு, அவருக்கு எதிர்காலம் என்னங்கிற உதாரணத்துக்கு சொல்லி வர்றேன். பாகனையே கொல்லும் மத யானை. அந்த மத யானை யாருக்கு அடங்கு தெரியுமா? அதுக்கு திருக்குறள் இருக்கு. பரியது கூறு போட்டதாயினும் யானை வெறுவும் புலி தாக்குறேன். அந்த புலியாக தெற்க இருந்து எங்கள் தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய புலிக்கு அவையெல்லாம் அடங்கியே தீர வேண்டும் என்கின்ற நிலைதான் தற்போதும் இருக்கிறது, எப்போதும் இருக்கும். இந்த நிகழ்வுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.